அடுத்து நீங்க ஆசையா கேட்ட ராயல் வால் பைத்தான். இவரை பார்க்கத்தான் ஒரு நாள் நாங்க வந்தோம். இப்பதான் ஃபீடிங் போட்டிருக்கேன். வாமிட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால மட்டும் சாப்பிட்டா டிஸ்டர்ப் பண்ண வாந்தி எடுத்துருவாங்க. ஆமா, ஜீரணம் ஆகுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 3 நாள் ஆகும். 3 நாள் ஆகும். 3 நாளுக்கு ஒரு தடவை ஃபீட் பண்ணா போதும். 7 நாளைக்கு ஒரு தடவை பண்ணா போதும். ஒரு வாரத்துக்கு. ஆமா. இவங்க வந்து ராயல் பால் பைத்தான் குட்டி. இவங்க வந்து 2 ஃபீட்ல இருக்காங்க. இப்பதான் ஃபீடிங் போட்டாங்க, கையில எடுக்கக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அதனால இப்படியே காட்டுறேன். சரி, இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீட் எடுத்துட்டாங்கன்னா எவ்வளவு நேரம்? 3 நாள் ஆகும் ஆக்சுவலா டைஜஷன் ஆக. ஆனா 3 நாள் வரைக்கும் நம்ம கையில எடுக்கக்கூடாது. அப்புறம் ஒரு 4 டேஸ் விட்டுட்டு அப்புறம் திருப்பி ஒரு ரேட் போடணும், அதாவது ஒரு மைஸ் போடணும். அதாவது 7 நாளைக்கு ஒரு தடவை ஃபுட்டு கொடுக்கணும். ஃபுட்டு போட்டு 3 நாள் நம்ம கையில எடுக்கக்கூடாது. 7 நாளுக்கு ஒரு தடவை போட்டா போதும். போதும் போதும் 7 நாளைக்கு ஒரு தடவை. தண்ணி எல்லாம் தண்ணி நம்ம வைக்கணும். ஆமா. இப்ப இப்படிதான் படுத்திருக்கோம்னா அந்த டைஜஸ்ட் ஆகிற வரைக்கும் ஆமா, மூவ்மெண்டே இருக்காது, இப்படியே தான் படுத்தே இருப்பாங்க.